வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசித்தால் ருசிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பானம். இதை வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம தயாரிச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, சுக்கு, மிளகு, மல்லி, அப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இல்லைன்னா பனங்கற்கண்டு. இப்போது நீங்கள் சுக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு இடித்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிளகையும் மல்லியும் போட்டு இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பானை வந்து செய்கிறதுக்கு காப்பி பொடியெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இதை பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் வந்து குடிக்கலாம். விட்டமின் சி இதில் சேர்ந்துருக்கு, அதாவது லெமன் சேர்ந்துருக்கிறனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ அடுப்பில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கருப்பட்டியை வந்து அதில் போட்டுருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் லேசாக கொதிக்கும் போது பாருங்கள், இந்த சுக்கு, மிளகு, மல்லி இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது. இப்போ லெமனையும் கட் பண்ணிவிட்டு 2 துண்டாவோ இல்லை 4 துண்டாவோ நீங்கள் கட் பண்ணி அதை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பித்து நுர கூடி மேலே வரும். அப்படி வரும்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சாலும் அது கொஞ்சம் நேரம் கொதித்து நுர வரும். அந்த மாதிரி நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காஃபி, டீ குடிக்காதீங்க. அதுக்கு பதில் காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் இதையே குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சளி, இருமல், தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாக போயிடும். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுட்டு வடிகட்டிடுங்க. இப்போ அவ்வளோதான், உங்களோட சுக்கு, மல்லி காஃபி வந்து தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.